மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் 7ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் சூப்பரான ஒரு தொகுப்பு. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள், நடுவில் ஒரு சில போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் கேள்விகள் எல்லாமே சூப்பராக தொகுத்து வழங்கப்படும். இந்த விரிவான செய்திகளை நல்ல முறையில் பார்த்துட்டு கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் பதில் சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் உங்களுக்கான அரசு பணிகளை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. சரியா? டாப்பில் வரணும். சும்மா வெற்றியில் ஒரு அசுரத்தனமான ஒரு சூப்பரான வெற்றி அடைய வேண்டும். அதுக்கு நடப்பு செய்திகள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அதற்கான முயற்சியை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் அதை நல்லா ஃபாலோ பண்ணி நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். நம்மளோட ஹார்ட் ஒர்க் நோட்ஸ் ப்ரெசன்டேஷன் பிடிச்சது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்கன்னா அது எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். சரியாம்மா? இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஜூன் 7ஆம் தேதியில் தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் ஃபஸ்ட்டு நியூஸ் பாருங்கள். உலக உணவு பாதுகாப்பு தினம் மற்றும் உலக உணவு தினம், 2 தினங்கள் இருக்குது. உணவு தொடர்பான 2 தினங்கள், ஒன்று பாதுகாப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உணவு தினம். சரியா? ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு, அதே மாதிரி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம், 2 சட்டங்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத ஒரு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது யாருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் நினைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு, சரியா, ஸ்போர்ட்ஸில் ஒரு சாதனை படைத்திருக்கிறார் தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்னானந்தா. நார்வே செஸ் போட்டியில் வெற்றி பெற்று சாதனை படைச்சிருக்கிறாங்க. என்ன சாதனை, யாரெல்லாம் இந்த போட்டியில் வீழ்த்தினார் நம்முடைய பிரக்னானந்தா அவர்கள் அப்படிங்கிற சாதனை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 2025-26 நிதியாண்டில் இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய முக்கியமான செய்தி, இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீடு. சரி, அந்நிய முதலீடுகள் எந்த நாட்டிலிருந்து அதிக அளவு வந்திருக்குது, எந்த மாநிலத்தில் அதிக அளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். கிளியர் ஆகும். ஓகேவா? அடுத்து அகைன் ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் வயது வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்சி அவர்கள் படைச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சாதனை யார் படைச்சாங்க, இன்டர்நேஷனல் லெவலில் வேறு யார் இளம் வயது கிரிக்கெட் வீரராக இருக்கிறாங்க, இது எல்லாமே பார்த்துட்டு சூப்பர் 6 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். விரிவான செய்திகளில் ஃபஸ்ட்டு பாருங்கள். உலக உணவு பாதுகாப்பு தினம் மற்றும் உலக உணவு தினம். சரியா? வேர்ல்ட் ஃபுட் டே. ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபுட் செக்யூரிட்டி டே. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உலக உணவு பாதுகாப்பு தினம். சரியா? ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் நாள் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 7ஆம் தேதியில். சரியா? முதல் முறையாக இந்த உலக உணவு பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு 2019. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, நாம் உண்ணும் உணவு பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்துதல், உணவினால் ஏற்படும் நோய்களை தடுத்தல், ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஊக்குவித்தல். இந்த நோக்கத்தோடு தான் 2019ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ஜூன் 7ஆம் தேதி உலக உணவு பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரிங்க? இது யாரால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள். இது உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மற்றும் ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு என்று அழைக்கப்படும் FAO. சரியா? WHO அமைப்பு ஏப்ரல் 7ஆம் தேதி 1948 ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்த FAO என்று அழைக்கப்படும் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இத்தாலி தலைநகரம் ரோமில் அக்டோபர் 16ஆம் தேதியில் உருவாக்கப்பட்டது. சரியா? 1945. ஓகேவா? அதனால தான் அந்த FAO அமைப்பு உருவாக்கப்பட்ட அக்டோபர் 16ஆம் தேதியானது என்ன தினம், உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஜூன் 7ஆம் தேதி உலக உணவு பாதுகாப்பு தினம், அக்டோபர் 16 உலக உணவு தினம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2026ஆம் ஆண்டிற்கான உலக உணவு பாதுகாப்பு தினத்தின் மைய கருத்து தீம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுமையிலிருந்து தீர்வு வரை எங்கும் பாதுகாப்பான உணவு அப்படிங்கிற பேர். சரி, ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன்ஸ், சேவ் ஃபுட் எவ்ரிவேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீமை வந்து சொல்லியிருக்கிறாங்க 2026ஆம் ஆண்டிற்கான உலக உணவு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு. சரிங்களா? அடுத்து தொடர்ந்து பாருங்கள். உலக உணவு தினம், வேர்ல்ட் ஃபுட் டே. ஓகேவா? உலக உணவு தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் நாள் அக்டோபர் 16. இதுக்கு காரணம் நம்ம யாருக்குன்னே சொல்லியிருக்கிறோம். நோக்கம் உலகளவில் நிலவும் பசி, பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஆகியவற்றை ஒழிக்க வேண்டும், விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். இதுக்கு என்ன ரீசன் அந்த டேட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1945ஆம் ஆண்டில் ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு FAO அமைப்பு தொடங்கப்பட்டது. இதோட தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியின் தலைநகரம் ரோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தினம் முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்ட வருஷம் 1979. 2 டேட்டு பார்த்துருக்கோம், தப்பு பண்ணிடாதீங்க, கவனமாக இருங்க. சரியாம்மா? அடுத்த செய்தி போலாமா? வரலாறு படைத்தார் பிரக்னானந்தா. சில இடத்துல பிரக்யானந்தான் போட்டிருப்பாங்க, இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கும். சரிங்களா? நார்வே தலைநகரம் ஓஸ்லோ. ஓகேவா? நார்வே தலைநகரம் ஓஸ்லோவில் அமைதிக்கான நோபல் பரிசு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? ஒரே ஒரு துறைக்கு மட்டும் ஓஸ்லோவில் வழங்கப்படும் நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு. மிச்சம் இருக்கிற 5 துறைகளுக்கும் ஸ்வீடன் தலைநகரம் ஸ்டாக்ஹோமில் வழங்கப்படும். இந்த நார்வே தலைநகரம் ஓஸ்லோவில் நடைபெற்ற 14வது சர்வதேச செஸ் அந்த கிளாசிக்கல் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்னானந்தா, சரி, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்,
சாம்பியன் பட்டத்தை வென்று புதிய வரலாறு படைத்துள்ளார். சரிங்களா? இந்த நார்வே செஸ் கிளாசிக்கல் செஸ் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவரைக்கும் எந்த ஒரு இந்தியரும் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த அரிய சாதனை படைத்துள்ளவர் பிரக்னானந்தா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய சகோதரியின் பெயர் ஆர் வைஷாலி அவர்கள். அந்த கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட் போட்டியில் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி சரியா உலக சாம்பியனை எதிர்த்து விளையாடுவதற்கு ஆர் வைஷாலி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய தம்பி தான் பிரக்னானந்தா அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி. பிரக்னானந்தா மற்றும் ஆர் வைஷாலி அவர்களுக்கு எந்த ஆண்டு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது? இது ஒரு சாதனை விருது. ஒரு சகோதரிகள் முதல் முறையாக அர்ஜுனா விருதை வாங்கியிருந்தாங்க. எந்த ஆண்டு அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக இதற்கான பதில சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்து போலாமா? உலக சாம்பியனான பிரக்னானந்த் அவர்கள் இந்த நார்வே செஸ் போட்டியில் தற்போது நடப்பு உலக சாம்பியன் இருப்பவர் டி குகேஷ் அவர்கள். அதே மாதிரி அவரை ஒரு முறை வீழ்த்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி பலமுறை உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற நார்வே நாட்டை சேர்ந்த மேக்னஸ் கால்சன் அவர்களை வீழ்த்தி சாதனை படைத்திருக்கிறாங்க நம்மளுடைய பிரக்னானந்த் அவர்கள். சரியா? சிங்கத்தின் குகைக்குள்ளே போயிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதாவது நார்வே நாட்டுக்குள்ளே போயிட்டு உலக புகழ் பெற்ற அந்த செஸ் வீரர் மேக்னஸ் கால்சனை 2 முறை சந்தித்து 2 முறை வின் பண்ணியிருக்கிறாங்க பிரக்னானந்த் அவர்கள். சரிங்களா? அதே மாதிரி நார்வே மகளிர் சதுரங்க போட்டியில் 2026ஆம் ஆண்டிற்கான பட்டத்தை வென்றவர் பிபிசாரா அசௌபயவா. சரியா? இவர் பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியாமா? அகெயின் இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய முக்கியமான செய்தி. 2025-26 நிதி ஆண்டில் ஓகேவா அந்நிய முதலீடுகள் தொடர்பான செய்தி பார்க்கலாம். சாரி, கொஞ்சம் விக்கல் வருது, என்ன பண்ணுறது, கட் பண்ண முடியாது. சாரி. இது தொடர்பான இந்த அந்நிய நேரடி முதலீடுகள் தொடர்பான அந்த டேட்டாவை வெளியிட்டது யாருன்னு சொல்லி பாருங்க. மத்திய தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை என்று அழைக்கப்படும் DPIIT. சரியா? இதில் அதிகளவு அந்நிய முதலீடுகளை இந்தியாவில் யார் மேற்கொண்டிருக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் சிங்கம் தான் இருக்குது. சரி, சிங்கப்பூர் நம்பர் 1. 1980 கோடி டாலர் சரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிங்கப்பூரை தொடர்ந்து அமெரிக்கா. சரி, அமெரிக்கா கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 2 மடங்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில் அப்படின்னு செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. மறந்துடாச்சுங்களா? சிங்கப்பூர் நம்பர் 1. நம்பர் 2 அமெரிக்கா. நம்பர் 3ல் மொரிஷியஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. மொரிஷியஸை தொடர்ந்து ஜப்பான், நெதர்லாந்து ஆகிய நாடுகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி துறைகள் வாரியாக சரி டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்லி பார்க்கும்போது செக்டார் வைஸ் பார்க்கும்போது அதிகளவு அந்நிய நேரடி முதலீடுகள் எந்த துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? கணினி மென்பொருள். சரி, கம்ப்யூட்டருக்கான சாஃப்ட்வேர் மற்றும் வன்பொருள் துறை தான் அதிகளவு அந்த முதலீடுகளை ஈட்டி நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. 1394 கோடி டாலர் அட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அதற்கு அடுத்தபடியாக சேவைகள் துறை 2ஆம் இடத்துல இருப்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? சரி, அடுத்து மாநிலங்கள் வாரியாக அதிக அளவு சரிங்களா அந்நிய முதலீடுகளை ஈர்த்த மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவுக்கு அடுத்து கர்நாடகா ஓகேவா 3rd பிளேஸில் குஜராத் இருக்கிறாங்க. மறந்துடா. சரியா? MKG ஓகேவா ஷார்ட்டுக்கு. அடுத்து இருக்குங்க இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் வயது வீரர். ஓகேவா பாருங்கள், ஒரு சூப்பரான செய்தி. வருங்காலங்களில் அடிக்கடி நியூஸ் பேப்பர் வர போகிறாங்க, வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போவும் இன்னும் அடிக்கடி வருவாங்க. பாருங்கள், இந்திய கிரிக்கெட் அணியின் தற்போதைய மிக இளம் வயது வீரராக வைபவ் சூரியவன்சி அவர்கள் உள்ளார். இவருடைய பிறந்த தேதி பார்த்தோம் மார்ச் 27, 2011. இந்திய அணி MS டோனி தலைமையில் 1 டே மேட்ச்சில் வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. இப்போ தான் வின் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே அந்த டைமில் பிறந்தவர், அதுக்குள்ளே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே ஒருத்தர் வந்துட்டார். ஞாபகம் வச்சுங்க. இவருடைய வயது வைபவ் சூரியவன்சியின் வயது பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கரோட வயது பார்த்தீங்கன்னா 16 வயது 205 நாட்களில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை விளையாடி இந்தியாவின் இளம் வயது கிரிக்கெட் வீரர் என்ற சாதனை படைத்தவர் சச்சின் டெண்டுல்கர். சரி, எத்தனை வயசில்? 16 வயசு 205 நாட்களில் பாகிஸ்தானுக்கு எதிராக 1989 கராச்சியில் ஃபர்ஸ்ட் மேட்சாக விளையாடுறாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டாக சச்சின். சரியா? இந்த சாதனை தான் தன்னுடைய 15 வயதில் அயர்லாந்து அணிக்கு எதிராக முறியடிக்க உள்ளார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் நடந்து முடிஞ்ச அந்த IPL கிரிக்கெட் போட்டி 2026 பார்த்தீங்கன்னா 776 ரன்களை குவித்து இந்த பர்பிள் கேப் அதிக ரன்களை குவித்தார் என்ற சாதனை படைத்தார். கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி அவர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே 6 அடித்து சாதனை படைத்தவர் வைபவ் சூரியவன்சி. பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? நிறைய சாதனைகளை படைப்பதற்கு வைபவ் சூரியவன்சி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, உலக உணவு பாதுகாப்பு தினம் மற்றும் உலக உணவு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? 2வது கேள்வி,
2025-26 நிதியாண்டில் எந்த நாடு இந்தியாவில் அதிக அளவு அந்நிய முதலீடுகளை மேற்கொண்டுள்ளது? தேர்ட் கொஸ்டின். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ஃபோர்த் கொஸ்டின். 2025-26 நிதியாண்டில் எந்த மாநிலம் அதிக அளவு அந்நிய முதலீடு நேரடி முதலீடை ஈர்த்துள்ளது? ஃபிஃப்த் கொஸ்டின். நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? ஆறாவது மற்றும் இறுதி கேள்வி, இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றுள்ள மிக இளம் வயது கிரிக்கெட் வீரர் யார்? இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதையும் சேர்த்து சொல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.